வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் ஒரு விஷயத்தை நம்ம ராசி பலனில் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன், நம்மளுடைய நாள் நட்சத்திரம் நமக்கு நல்லா இருந்ததுன்னா எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு நாள் நட்சத்திரம் சரியில்லை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பாதகத்தை கொடுக்கும். அதனால் நம்ம உணர முடியும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, எனக்கு நாள் சரியில்லாமல் இருக்குது, இன்றைக்கி என்னமோ தெரியல, எனக்கு ஒரு விதமான கலக்கங்கள் இருக்குது, ஒரு விதமான டென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமயம் என்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், பேங்க்கில் ஒரு 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டான டைமில் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் 3 டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட்டு அதே பேரில் 3 பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இந்த அக்கௌண்ட்டில் என்னால் கரெக்டாக என்னால் பணம் போட்டு இது பண்ண முடியுது, இந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு பேங்க்குக்கு போகிறதுக்கே நிறையா தடங்களாக இன்னொன்று நான் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொன்னார். 3மே இவர் பேரில் தான் ஓப்பன் பண்ணுது. பட் இது சேருது, இது சேரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சைன் பண்ண இங்கே டைம், அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண நேரம், இந்த டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் வேரி ஆகும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில அந்த பண வர்த்தகம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு சில அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போ உங்களுக்கே இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த பேங்க்கில் இந்த டயத்தில் ஓப்பன் பண்ணது ரொம்ப நன்னா இருந்துருக்கு, இது சரியில்லை, இது கடன் தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, இப்படி நிறையா விஷயங்கள் நிறையா நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் நேரம்தான் காரணம், கிரகங்கள் காரணமாக இருக்குது. அதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் இந்த ராசி பலன் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆன்மீக தகவலில் நம்மளுடைய காசி யாத்திரை அடுத்த மாதம் கடைசியில் அதை மாற்றி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதனுடைய சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம். 30/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7 மணி 11 நிமிடம் வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய திதி காலை 11 மணி 22 நிமிடம் வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை, மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்னைக்கு வியாழக்கிழமை, தேய்பிறை அஷ்டமி இருக்குது. இந்த தேய்பிறை அஷ்டமி யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவருக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. பைரவருக்கு போய் அபிஷேகம், பஞ்சாமிர்தம், பால், தயிர், திருமஞ்சனம், இது போன்ற அபிஷேகம் நம்ம பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. பைரவருக்கு வெற்றிலை மாலை, வடமாலை சாத்துவாங்க. பைரவருக்கு பார்த்துட்டோம்னா பூசணிக்கால தீபம் ஏற்ற வழக்கங்கள் இருக்குது. சொர்ண பைரவருக்கு காசுனால் அர்ச்சனை பண்ணுவாங்க. அதே போன்று பைரவருக்கு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறது, நமக்கு தடங்கலான காரியங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இதுலேயும் சில கோயில்கள் ராகு காலத்தில் திறந்துருந்துன்னா அந்த ராகு காலத்தில் போய் பைரவரை வேண்டுறது இன்னுமே மகத்துவம் கொண்டதாக இருக்கும், இன்னுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இப்படி இந்த பைரவருக்கு அவ்வளோ விசேஷம் கொண்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்குண்டான ஆன்மீக பரிகாரம் பற்றிய விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இடையில நான் பொள்ளாச்சி போக வேண்டியிருந்தது. இந்த பொள்ளாச்சியில் புரவிபாளையம் அப்படின்னு ஒரு இடம். அந்த புரவிபாளையத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துக்கு போகிறேன். ஒரு ஸ்ரீமேரு வச்சு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் கீழே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் அங்கேருந்து தெரியறது. சரி, திடீர்னு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன். போய் பார்க்கும்பொழுது அங்கே ரொம்ப அற்புதமாக ஸ்ரீமேரு இருக்குது, சிவலிங்கம் இருக்குது. அங்கேருந்து நான் வரும்போதே அவங்க என்னை தெரிஞ்சுட்டு, சார் நீங்கள் மகேஷ் ஐயர்தான்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கி நின்று கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த சிவலிங்கம் நான் சொன்னேன் ரொம்ப அருமையாக இருக்கேம்மா பார்க்குறதுக்கு அப்படின்னா, இது மூலிகையினால் ஆன சிவலிங்கம், நந்தி எம்பெருமான், அதே மாதிரி விநாயகர் அங்கே இடத்துல இருக்கார். இது எனக்கு கோடி சுவாமிகளுடைய பெரு அருள், அந்த அருளில் நான் இந்த எனக்கு மனசில் தோன்றுச்சு, நான் இங்கே கட்டியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கே ரொம்ப அழகாக ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி அந்த இடத்துல ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்க. சரி, இதை பண்ணி முடிச்சோன்னா அவங்க என்னோடய நிகழ்ச்சிகள் முழுசாக பார்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வியாழக்கிழமை பழனி போக சொல்லுது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், நிறைய ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் பாலா திரிபுர சுந்தரியை வச்சுட்டுருக்காங்க. பாலா திரிபுர சுந்தரிக்கு பூஜை பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய
பூஜை புனஸ்காரங்கள் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அன்னதானம், பௌர்ணமி, அமாவாசை போன்ற விசேஷ நாட்கள்லாம் அன்னதானம் வந்து இருக்குது. அவங்க நம்மளுடைய நிகழ்ச்சிகளையும் முருகப்பெருமான், பழனி முருகப்பெருமானை பற்றி ரொம்ப அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்களும், சார் நீங்கள் பழனியை பற்றி சொன்னீங்க, எனக்கு வந்து பழனிக்கு போகவே முடியறதுக்கு 1000 தடங்கள் வந்தது. நான் கூட நாளைக்கு நினச்சேன், சரி இந்த பழனிக்கு விட்ட முடியை கொண்டு போய் எடுத்துடலாமா அப்படின்னு நினச்சேன். நீங்கள் கரெக்டாக பழனி முருகருடைய கதை அவங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு சொன்ன மாதிரி இல்லை, எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. நான் நேராக பழனிலே போய் எடுத்துக்கிறேன், இங்கே எடுக்க மாட்டேன். அப்போது இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து கனெக்டிவாக இருந்து செய்திகள் சொல்கிறார். இது எந்த இடத்துல நடக்குதுன்னா, நீங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது அது அதிகமாக வேலை செய்யுது. இது எந்த இடத்துல நடக்குதுன்னா, நீங்கள் வந்து துளசி பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னா, க்ஷேத்திர விருட்சம்னு சொல்லுவாங்க, இந்த கோயிலில் இருக்குது பார்த்திங்களா விருட்ச மரம், அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு எதிர்மறையான நேரங்கள் வரும்போது, கெட்ட நேரங்கள் வரும்பொழுது, நீங்கள் இந்த மாதிரி போகும்பொழுது நம்மளுடைய பாபங்கள், தோஷங்கள், தடைகள் இதெல்லாம் விலகுது. கோசாலைக்கு போகும்போது விலகுது. இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த தடைகள் போகிறது, அது திருப்பி கண்டினியூவாக நம்ம போக 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 நமக்கு கெட்டதே தெரியாது. ஒருவேளை 7.5 சனியா, 7.5 சனி நடந்த மாதிரியே தெரியல, ராகுதசை எனக்கு சூப்பராக இருந்தது, சனி தசை சூப்பராக இருந்தது, இப்படியெல்லாம் சொல்லுவோம். இப்போ நம்ம பண்ண புண்ணியம் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கு. அப்போது அவர்களை சந்தித்து அவங்க வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. ருத்ராட்சம் கொடுத்தாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒன்று கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன, எனக்கு அந்த ருத்ராட்சம் கொடுக்கணும்னு 3 முக ருத்ராட்சம், ஒரு இது நிறையா பானை நிறையா இந்த ருத்ராட்சம் அதை வந்து கொடுத்தாங்க. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம சொல்லக்கூடிய அந்த முருகர் நாமம் முருக பக்தர்களை கனெக்ட் பண்ணுறது, அதுதான் முருகப்பெருமானுடைய பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயங்களே அந்த இடத்துல அவர் நிறைவேற்றி கொடுக்குறார். இது முருக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தினம் தினம் பெரும் அதிசயங்கள் நடக்கும். ஒரு அதிசயம் 2 அதிசயம் இல்லை, 1 லட்சம் அதிசயம் நமக்கு நடக்கும்பொழுது எதை சொல்கிறது அப்படின்னு தெரியாது. அதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்பு. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். முருகப்பெருமானுடைய சிறப்பை பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி உண்டான ராசி பலன் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நிறைய யோசிப்பீங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, முந்தி இது வந்து ஃபெயிலியர், இப்போ வந்து இது சக்ஸஸ் ஆகணும், என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். எப்போவுமே ராசி பக்கத்தில், அதாவது முதல் வீட்டில் ராகு பகவான் உட்காந்துன்னு இருக்கார். நம்ம வந்து சாதாரண வேதிக் அஸ்ட்ராலஜியில் பார்த்துட்டெல்லாம் ராகு பகவான் எடுக்க மாட்டோம். ஆனால் பிரஸ்ன முறைகள்லேயும் புராதான முறைகளில் இருக்கக்கூடிய சில சித்தர்கள் உடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ராகுவை வந்து கனெக்ட் பண்ணணும். பிகாஸ் அவர் ராசிக்கு அருகில் இருக்கார்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம ராசியில் இருந்து போனவர் அருகில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, அதனுடைய குணாதிசய தாக்கங்கள் நமக்கு இருக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், கொஞ்சம் யோசிப்போம், நிறைய சிந்திப்போம். எலக்ட்ரானிக் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி முதலீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்து கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா, புது காரியங்கள் எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. பெரிய நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருந்துருக்கிறவங்க, சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இருந்துருக்கிறவங்க, சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மிதுன ராசியில் இருக்கிறவங்க கூட ஏதேனும் டிசைடு, அதாவது ஒரு முக்கிய வர்த்தகம் ஏதேனும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம், திருமண சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதே போன்று இன்றைய தினத்தில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரயம் நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயோ போகிறது இதில் போகிறது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகுது, இந்த நேரத்துக்கு இது பெருசாக விட்டிருந்ததுன்னா என்ன இருக்கும், சின்னதாக போச்சே தப்பிச்சோம். இந்த மாதிரி சில காரியங்களை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தடைபற்ற காரியங்கள் கூட இன்றைய தினத்தில் பரவாயில்ல. வயசானவங்கக்கிட்ட நீ கொஞ்சம் நிறையா விளையாடுறது, அதாவது அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி விளையாண்டு அவங்கக்கிட்ட கிண்டல் பண்ணி இன்றைக்கி அந்த மாதிரிலாம் சில காரியங்கள் எடுத்து செய்வீங்க. வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவர்களை வரவழைப்பீங்க, இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. இந்த மாதிரி சிறப்பான நாட்களாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான, தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். பெரிய பிரச்சனைகளை 4 பேர்ட்ட 10 பேர்ட்ட சொன்னால் சால்வ் ஆகிடும். சால்வ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த ப்ராப்ளம், இப்போ பரவாயில்ல இல்லை
அப்படின்னு சொல்லுவாள். இன்னும் சில பேர் ரொம்ப அதிகமாக சொல்லும்போது அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, நான் தான் அப்புறம் சொல்லி பண்ணி கொடுத்தேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஒன்றுமே பண்ணிடலைனாலும் இந்த மாதிரி பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இருக்கும். இன்றைக்கி ஏதேனும் பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். அதனால் பிரயோஜனமானு கேட்டிங்கன்னா 50% பிரயோஜனம், 50% விரயங்களாக இருக்கும். இன்றைக்கி அலைச்சல்கள் நிறையா இருக்கும். சகோதர சகோதரிகள் அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் அவர்கள் இப்போது பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்வு பண்ணி இது சரி இது தவறுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு பகுதி சிறப்பு பகுதி விரயங்களும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு வெற்றியை தருங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல நாள். 4-5 நாளாக ஒய்யோ பயங்கர அடி, இப்போ தப்பிச்சேன், இப்போ பரவாயில்ல, இப்போ உள்ள ஒன்று அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவேன். யார்ட்டையா பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசிடக்கூடாது. யதார்த்தமாக பேச போய் நம்ம ஒன்று சொல்லி அவள் ஒன்று சொல்லி அந்த டென்ஷன் ஆகி அது நிறைய பேர் இந்த சண்டையில் கோவம் சத்தம் போட்டு பேசுகிறதால விட சத்தம் போடாமல் சில பேர் இருந்தால் கூட நடுவில் பேசி நடுவில் விலைக்கு விடுறவங்க சத்தம் போடக்கூடாது அப்படின்னு அவங்க கற்றுவாங்க. நானே பேசாமல் இருந்து நீயே இந்த கற்றுறேன்னுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஜாஸ்தியாகுது. அதே மாதிரி அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போது நல்ல எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு பதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். பணம், உணவு, அதே சமயத்தில் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சின்ன விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, அது பெருசாக ரிலேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கும் ஒன்று சொல்ல போய் ஒன்று சொல்ல போய் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான் அது நாள் முழுக்க அப்படியே அப்படியே முழுக்க அப்படியே வரும். அதனால் ரொம்ப அது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பேசுகிறதுல யாராவது தப்பு சொன்னாலா, யாராவது பேசுகிறதுல சிவபெருமான் நக்கீரர் சொல்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா, கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்ட், பர்ஃபெக்ட், ஐயோ கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த ப்ராப்ளம் அதோட முடிஞ்சது. இல்லை அது எப்படி அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா முடிஞ்சது. ஆக ரிஷபராசி என்பர்கள் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை கவனமாக செய்வது சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். எதனும் சில பேர் இந்த ஃபங்க்ஷனுக்காக துணி எடுக்க போவேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பரவாயில்ல இப்போ போய் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரதோட இங்கே போனோம்னா இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு மடமடன்னு போய் எடுத்துகிட்டு வருவாள். ஏதாவது ஷூ வாங்கிறது, அதாவது விரயங்கள் நிறைய இந்த மாதிரி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரத்திற்குவா கவனமாக இருக்கணும். புனர்பூசம் மிருகசீரிஷத்துக்கு பரவாயில்ல, தப்பிச்சோம் சாமி, நமக்கு பெருசாக பாதிக்கல. ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்கு இருக்கே அதில் கவனமாக இருக்கும். மற்றபடி இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களில் இவா ஒன்று சொல்கிறா அவள் ஒன்று சொல்கிறா இவங்க ஒன்று சொல்கிறா குழப்பிக்கவே வேண்டாம். உங்கள் மனசில் என்ன படுறதோ அதை செயல்படலாம். பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறோம், அந்த பொருள் இது நமக்கு திருப்பி வருமா, பணமே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஸே கொடுக்குறோம், இது வருமா வராதா. அதுக்கப்புறம் நீங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் இப்போ எங்கிட்ட வந்துட்டு சார் பணம் கொடுத்தேன் வரவே இல்லை, ஃபஸ்ட்டு பணம் கொடுத்தாலே வராது, நம்ம எதுக்கு கொடுக்கணும்னு இருக்கே, இல்லை அர்ஜெண்ட்டாக கேட்டால் கொடுக்காதீங்க, எமர்ஜென்சியாக கேட்டால் கொடுக்காதீங்க, வராதுன்னு நினச்சி கொடுங்க, அது தப்பு கிடையாது. வரும்னு நினச்சி யோசித்து கொடுக்கறது அவ்வளோ சிறப்புகள் இல்லை. ஏன்னா நம்மளுடைய நாள் நட்சத்திரம் பொறுத்து தான் வருமா வராதான். ஆக பண விவகாரங்களில் கவனமாக இருந்துருங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான பேச்சு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துருக்கும். நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. மற்றவர்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிடாதீங்க, கிண்டல் கேலி பண்ணிடாதீங்க, மற்றவா முன்னாடி பேசிடாதீங்க, அது மட்டும் கவனமாக இருந்தால் போதும். நட்சத்திர ரீதியாக திருவாதிரை நட்சத்திரத்துக்கு, மிருகசீரிஷம் புனர்பூசத்துக்கு பரவாயில்ல. இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களே, எப்போவுமே அஸ்ட்ராலஜியில் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம், ஒரு விதமான ஒரு அனுபவ ஜோதிடம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த அனுபவ ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள், என்னுடைய மகேஷருடைய ஒரு இது ராசி ரீதியாக இன்றைக்கி அவ்வளோ சிறப்புகள் கிடையாது.
நட்சத்திர ரீதியாக பரவாயில்ல, ஆனால் ராசி ரீதியாக அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நமக்கு அஷ்டம சனி வேறு இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் கிடச்சா கூட அதே மாதிரி இருப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி எத்தனை விழுந்தது சார்? அவர் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இந்த பில்டிங் பூரா அவரோட தான். அவரோடதுங்களா? பில்டிங் பூரா அவரை தான். இதை மாதிரி 3 பில்டிங் வாடகை வருது. ஆள் பாருங்கள் எப்படி இருக்கார். இப்படி சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா சாதாரணமாக செருப்பு போட்டுருந்து, சாதாரணமாக என்ன மழை வந்தாலும் ஒன்றும் கவலைப்பட மாட்டா, வெயில் அடித்தாலும் கவலைப்பட மாட்டா. சில பேர் பார்த்துட்டேன்னா லைட்டாக 50,000 ரூபா வந்துருச்சுன்னா போதும், கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா அவளுடைய குணாதிசயமே அப்படியே வித்தியாசப்படும். அப்படியே கையெல்லாம் எப்படி வந்துச்சா அப்படியெல்லாம் அந்த குணாதிசயங்கள்லாம் மாறும். கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எந்த குணாதிசயம் மாறாத அப்படியே இருந்துட்டேன்னா போதும். அப்படியே இருந்து பாருங்கள். பெருசாக உங்களுக்கு கிரகநிலை பாதிப்பு இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா ஒரு கிரகம் வந்து வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் ரியாக்ட் பண்ணட்டுமே, அப்புறம் நான் போய் பிடிச்சிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணும், அந்த மூமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும். ரியாக்ட் பண்ணிட்டோம், முடிஞ்சு. நீங்கள் காட்டு விலங்குகள் இந்த மாதிரி விஷயங்களில் போய் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அமைதியாக சில பேர் நின்றுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திடீர்னு அந்த புலி சிங்கம் கேவுக்குள்ளே உள்ளே தெரியாமல் விழுந்துருவா. யூடியூப்பில் பார்க்கும்போது தெரியும். அப்படியே நின்றுட்டுருப்பா. இப்படி நகர மாட்டேன், அதுவும் நகராது. லைட்டாக நகரணும் அப்படின்னு நினச்சோம், உடனே அது வந்து நம்ம பிடிச்சிக்கும். அந்த மாதிரி தான் கிரகங்களும். அப்போ ஒன்றுமே பண்ணாத அப்படியே சாதாரணமாக விட்டு பாருங்கள், அது எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணோம், ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஓகேவாக இருக்கும், பின்னாடி பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி வர ஃப்ளோவை மட்டும் சாதாரணமாக எடுத்துக்கலாமே தவிர, நீங்கள் ஏதேனும் புதுசாக ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதை கொஞ்சம் தடுத்து வைக்கிறது நல்லது. ஒரு 4-5 நாளைக்கு கடகராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கும், நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மம் சந்திச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைஃபை பண்ணிப்பா, நமக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாய் இன்றைய தினத்தில். அந்த மாதிரி தன்னுடைய பிரச்சனை, இந்த ஸ்கூல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கு கம்மியாக வாங்கிட்டா ஃபெயில் ஆகிட்டானா திருப்பி ஃபெயில் ஆனவா எங்கே யார் இப்படியே தேடுவா, இப்படியே அப்பா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம். இந்த மாதிரி ரிலேட்டட் பீப்புள், அதாவது தன்னை விஷயங்கள் சார்ந்த ரிலேட்டடாக இருக்கவா, தன் ஃபேமிலியை சார்ந்து யாராவது ஃபேமிலியை பற்றி பேசி சங்கடப்பட்டிருந்தால், யாராவது அந்த மாதிரி எனக்கும் அப்படித்தாங்க, நான் அது எதுக்கு இது பேசிகிட்டு இருந்தால் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அப்படிங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களதையும் கேட்பாங்க. இந்த மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம், ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி நிறையா பார்ப்பீங்க இன்றைக்கி. அதே மாதிரி ரொம்ப சக்ஸஸ் மோட்டிவேஷ்னல் விஷயங்கள் இன்ஸ்டாலையும் சரி, அதே மாதிரி ரீல்ஸ்லையும் சரி, மோட்டிவேஷ்னல் சில சப்ஜெக்டெல்லாம் நிறைய எடுத்து பார்த்து தெரிந்து கொள்வது, புதுசாக எதுவும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி. மற்றவாளை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை பண்ணால் 50% நடக்கும், 50% பேசாமல் நானே போயிருக்கலாம், இதுக்கு போய் வாழ அமுச்சு விட்டு அப்படின்னு பல நேரங்கள் யோசிப்பேன். வெள்ளி, தங்கம், பிளாட்டினம், நகைக்கடை, நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். யாராவது நான் பணம் போட்டு எனக்கு இது வந்தது அப்படின்னு சொன்னால், எப்படி 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 பணம் போட்டீங்க, ஓ சரி சரி, அந்த டீட்டெயில் அது எப்படி என்னென்ன இதுக்கு போட்டிங்க, இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மருத்துவர் சொல்லாத சில மருந்துகளை சாப்பிடுவது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ரொம்ப வயசானவாக கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. தோல் உபாதை, ஹெரிடிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மறைமுக எதிரி இருந்துட்டுருப்பா, முன்னாடி ஒன்று பேசுவேன், நீங்கள் சொல்கிறத பூரா எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தோணுதுங்க, ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சது நீங்கள் தான் அது கரெக்டாக தோணுது. இங்கே உங்ககிட்ட சொல்கிறல, அங்கே போய் நான் சொன்னேன் நீ தான் கரெக்டுன்னு சொன்னேன், ஆனால் அவரெல்லாம் ஒன்றும் என்ன தான் இருந்தாலும் உங்களோட தாங்க கரெக்டு, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் கேம் ஆடிடுவா. மறைமுக எதிரிகள் இருப்பா. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் புதுசாக படிக்கணும், நான் ஐஐடியில் ஜாயின் பண்ணணும், ஐஐபிஎஸ் சேரணும், ஐஏஎஸ் சேரணும், நான்
நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை மனசில் வச்சுட்டுருக்கிறோம். கன்னிராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், செஃப்பாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மேனேஜராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஹோட்டலில் மிகப்பெரிய பொறுப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். டெய்லி நைட்டு காலையில் பகல் ஃபோனை பக்கத்துலேயே வச்சு தூங்க வேண்டியதாக இருக்குது. ஃபோன் அடித்தாலே அப்படி அம்மா ஃபோன் வருது. நான் பெங்களூரில் நிறைய பேர் சந்திக்கும்போது, அஸ்ட்ராலஜி போய் பார்க்க சந்திக்கும்போது, சார் ஃபோன் தான் சார், ஜாதகம் பார்த்துட்டு இருக்க ஃபோன் சார், ஒரே நிமிஷம் ஜாதகத்தான். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் அதனால தான் நான் ஃபோனை வெளியிலே வச்சுருவேன், ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா அந்த பார்க்கக்கூடிய அரை மணி நேரம் 1 மணி நேரம் முழுசாக அதில் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி பார்த்து யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்து ரொம்ப நிறைய ஃபோன். சில பேர் கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாள், அப்படியே ஆர்வமாக தானாக சிரிப்பா. சில பேர் ஃபோனில் பேசி சிரிக்கிறதெல்லாம் முடிஞ்சு படுத்துப்போம், கேம்ஸில் சிரிக்க அப்பா போச்சு அப்படின்வா. பக்கத்தில் இருந்திருக்கோ அப்படி பார்ப்பாங்க, அதெல்லாம் அவள் கண்டுக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சிலதில் மனசை அடிக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவனம் என்பது தேவை. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தினம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புது இடத்துக்கு வாடகைக்கு போகிறது, இன்றைக்கி அட்லீஸ்ட் வாஸ்து ரீதியாக டேபிளை திருப்பி வச்சுடுவேன். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உண்டானால் சொந்த பந்தங்களை சந்திக்க விசேஷ நாட்கள், முகூர்த்த நாட்களாக இருக்கும்போது எங்கேயும் போயிட்டு வரலாம், அதுக்காக பிளானிங் பண்ணலான்ட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகை ஆபரணங்கள் இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி நாள் சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நாள்லாம் நல்லா தான் இருக்குது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புது காரியங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. உணவகம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பொருளாதார உதவி கண்டிப்பாக பண்ணுவாங்க. இடம் விற்று காசு வர்றது, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டிட்டு இருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா பேசாமல் நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன், அங்கே போய் வேலை செஞ்சுக்கலாம் இப்படிங்கிற ஆசைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சில பேர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நல்லா படிப்பாங்க, ஆனால் காலேஜ் வரும்போது அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. என்ன காரணம்? பழக்க வழக்கம் தான் காரணம். நான் இவா கூட சேர்ந்ததுலேருந்தால் இப்படி இருக்கேன், அம்மா அப்பாலாம் சொல்லுவாள், புரியாது. ரீசர்ச் பண்ணும்போதும் சரி, இப்போ யாரு கூட நம்ம பார்க்குறோம், யாரு கூட பேசுகிறோம், யாரு கூட பழகிறோம், நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க, இது அத்தனையும் பார்த்து யோசித்து செயல்பட்டு நீங்கள் ஜெயிச்சு லைஃப்பில் வந்துட்டிங்கன்னா உலகமே உங்களை பேசும். அதனால் அதுக்காக வெயிட் பண்ணி காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் ஒரு தொடக்கம் இருக்கலாம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு புது காரியங்கள் எடுத்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா பிரயாணங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பாங்க சில பேர். ஒரு சில நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தர் சொல்லும்போது நமக்கே சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். அதுக்கு தனுசு ராசிக்கு இன்றைக்கி நிறையா வரக்கூடிய வாய்ப்பு. குடும்ப பிரச்சனை, சிக்கல், வழக்குகள் இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய, அதற்குண்டான காரியங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டு இருக்கும். சில பேர் புது செல்ஃபோன் வாங்குறது, புதுசாக கேஜெட்ஸ் வாங்குறது, புதுசாக பொருள் வாங்குறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் எதுக்கு இந்த விரையும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால், அதெல்லாம் இல்லை, என்னோடய வேலை எனக்கு தான் தெரியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு காரியம் பழுது பார்த்து திருப்பியும் ரிப்பேர் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, நல்ல காரியங்கள் கூடி வரும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படுவதில், பிரயாணங்கள் அதிகரிக்கும், மற்றவர்களுக்கு உண்டான காரியத்தை எடுத்து செயல்படுவதில், அரிசி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், குடோன் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, சில இன்டர்வியூவெல்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏதேனும் ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, டக்குன்னு கோவம் வந்துடும். ஹோட்டலுக்கு போய் சாப்பாடுக்கு போகும்போது வந்து அரை மணி நேரம் ஆச்சு, இன்னுமா என்னங்க இது, காசு கொடுத்து தானே சாப்பிட்றோம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது லைட்டாக அப்படி போயிடுச்சுன்னா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க.
அப்படியே ஒரு முறைச்சுன்னு போவாங்க. சில நேரம் நம்மளுக்கு நேரம் கிளிக் ஆச்சுன்னா எதுக்கு முறைக்கிறான்னு தெரியல, அவள் பாட்டுக்கு போயிடுவாள். சில நேரம் நமக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நின்று என்ன முறைக்கிற அப்படின்னு சண்டை வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகும். ஒரு படத்தில் சந்தானம் சார் வந்து இந்த விடிய விடிய நிற்பாங்க, காலையில் இருந்து கிளம்பி போயிடுவா. அந்த மாதிரி சில நேரங்களில் அப்படி ஏற்படக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு திருமண மண்டபம் தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமானது இருக்குது. புது இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு காரியத்தை தான் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி ஃப்ரீயாக பண்ணி நல்லது பண்ணி 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 ஒரு பிரயோஜனம் இல்லை. இதனால் எனக்கு யூஸ் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா அதெல்லாம் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன் நானுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி எதிர்பார்த்து செய்வது. ஏன்னா வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்கள், அது உங்களுக்கு பேசும். அதுதான் உண்மையும் கூட. நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வந்து நிறைய யோசிப்பீங்க, அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது நண்பராக இருந்தால் அவர்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்வீங்க. எதிர்மறையாக இருந்தால் அவங்க பக்கமே திரும்ப மாட்டேன். துஷ்டனை கண்டா தூர வழக்குன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலைகள் எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போன்று சின்ன சின்ன காரியங்கள் விட்டு போனதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். சில முக்கியஸ்தரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மீன ராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விரயங்கள் இருக்கும். பிரயாணங்கள் லாபத்தையும் விரயத்தையும் ரெண்டையும் கொடுக்குவா. உண்மையே சொல்ல பற்றியா, எப்படியெல்லாம் போய் சொல்கிறாங்க பாரு, பா இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னும் பாருனா, ஐயோ இதெல்லாம் கற்றுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். அப்போ நல்லது கெட்டது ரெண்டுமே பிரித்து மனசு சொல்லும். இது தப்பு அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு நிறுத்திடணும், இது சரி எக்ஸிக்யூட் பண்ண. ஆனால் நமக்கு இப்படி போனால் தான் ஜெயிக்க முடியும்னா அப்படி ஒரு ஜெயிக்கிறதே வேண்டாம், நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இல்லை பரவாயில்ல இதையும் அப்படின்னு சொன்னோன்னா நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். இது ரெண்டையும் பிரித்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு சில நண்பர்கள் உதவிகள் செய்வார்கள். சில விஷயங்களில் பண ரீதியான யோசனை மனசில் ஓடின்னு இருக்கும். வெற்றி தோல்வி இது போன்ற எண்ணங்கள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும். இன்றைய தினத்தில் புது வாகனம் வாங்கிறத பற்றிய யோசனைகள், புது இடம் வாங்கிறத பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் ஓடின்னு இருக்கும். சில நல்ல காரியங்கள், புது புது நபர்களை சந்திக்கும் பொழுது ஒரு மனசில் ஒரு தைரியமும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் அக்வாரியம், வீட்டில் ஒரு பெட் வாங்கிறது, இது போன்ற காரியங்களில் இன்றைய தினத்தில் உண்டு. மீன ராசி நண்பர்களுக்கு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பைரவரை வணங்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளுக்கு உண்டான ஒரு இது. அதாவது பைரவர் வந்து ஒரு வேளை நம்ம கோயிலில் போய் வணங்க முடியல, நான் வந்து வெளிநாடுகளில் இருந்துட்டுருக்கேன், வெளியூர்களில் இருந்துட்டுருக்கேன், நான் வந்து கோயிலில் போய் வணங்க முடியல, நான் என்ன பண்ணலாம்? அவங்க பைரவருடைய படம் இல்லை, ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுருங்க. அது மண் தீபமாக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பிள்ளையாரை மனசார வேண்டிக்கோங்க. பிள்ளையாரை வேண்டி 2 அக்ஷதையை போட்டு பிள்ளையாரை மனசில் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பைரவரை அதே தீபத்தில் வேண்டி போட்டுட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணி, அதுக்கப்புறம் பைரவருக்கு உண்டான அர்ச்சனை. எனக்கு அர்ச்சனை தெரியாது அப்படின்னா பைரவருடைய பேரை சொல்லி ஓம் பைரவாய நமகன்ற மந்திரத்தையே 108 முறை ஜபிச்சு உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் உடைச்சி 2 தீபம், அந்த தேங்காய் மேலேயே 2 தீபம் போட்டுக்கோங்க. நெய் தீபமாக ஏற்றிங்கன்னா ரொம்ப சிறப்பு. தேங்காய்க்கு கீழே தாம்பாளம் வச்சு பச்சரிசியை வச்சு ஏற்றிக்கிறது ரொம்பவுமே மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை செய்து கொண்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதை இன்றைய தினத்தில் எடுத்து செயல்பட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.